தேர்தல் பிரச்சாரத்தை அது வந்து ரோட் ஷோவா மாத்திட்டாரு விஜய்ன்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் எல்லாமே அந்த கருத்தை ஒன்று முன்வைக்கிறாங்க. அதை பத்தி இல்ல, அது திட்டமிட்டு செய்யல, உண்மையிலேயே அப்படி திட்டமிடல. நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு எந்தெந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் நின்றோம். ஆனால் நான் அந்த இடத்தில் நின்றவன் என்ற முறையில் சொல்கிறேன், இது மக்களினுடைய தன்னெழுச்சி, தாய்மார்களினுடைய தன்னெழுச்சி, பொதுமக்களின் தன்னெழுச்சி. சாலையின் இருமரங்கிலும் நின்று கொண்டிருந்த தாய்மார்கள், அந்த குழந்தைகளை தூக்கி காண்பித்தவர்கள், மத வேறுபாடு, சாதி வேறுபாடை எல்லாம் தாண்டி அங்க வந்திருந்த பொதுமக்கள் என்பது நாங்கள் திட்டமிடாத ஒரு ரோட் ஷோ. ஆனா மக்கள் தன்னெழுச்சியாக அமைந்ததுதான். அதுல மற்றபடி வேறு இந்த அரசியல் கிடையாது. இல்ல, நம்ம மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல, அது மண்ணுக்குரியது. ஸோ சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்பதை யார் எடுக்கிறார்கள் என்பதை விட அது யாருக்காக எடுக்கிறார்கள் என்பது முக்கியம். எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும் அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான். அதனால இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய டூல் தான் எங்களுடைய தலைவர். அதனால தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதை டிக்ளேரே பண்ணிட்டோம். அதனாலதான் அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்றோம். எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும், எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம், எங்களுடைய கொள்கை என்பது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதனால எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். இந்த மதவாத சக்திகள் எதிராக சட்ட ரீதியாக, மக்கள் ரீதியாக, மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடும். இந்த திருச்சி மரக்கடையில வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்பொழுது இந்த ஆடியோ பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாலுமே அந்த சரியான திட்டமிடல் இல்லைங்களா? இல்ல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் வந்து கட்டிங் பிளேட கொண்டு அந்த போற கேபிளை கட் பண்ணி விட்டு இருந்தாங்கன்னு சொல்லி கட்சியினுடைய சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி சொல்றீங்களா? இல்ல சரியான திட்டமிடல் இல்லையா? நான் இப்படி சொல்றேன், அது டெக்னிக்கல் ஃபால்ட் மட்டும் இல்ல. அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் இல்ல. அந்த இடத்துல போய் இவ்வளோ ஒரு அரை மணி நேரத்தில் போற தூரத்தை 5 மணி நேரம் நாங்கள் நீந்தி போவோங்கிறத தெரிந்து கொண்டு எங்களுக்கு வந்து அங்கே வந்த டிராபிக்கோ, அங்கே வந்த தடைகளோ, அங்கே வந்த ஆடியோ ப்ராப்ளமோ, அங்கே வந்த ஆம்புலன்ஸ் ப்ராப்ளமோ, அங்கே இருந்த பல்வேறு வகையான சிக்கல்களோ, எங்களுக்கு இருந்த பல்வேறு நெருக்கடிகளோ அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல, எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அந்த அன்பை காட்டினாங்க. அவர்களுக்கும் சேர்த்து நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸ் சார். இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் சொன்னீங்களா சார்? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆனது இந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வருவதற்கு. அதற்குள்ளான நேரத்தில் நிறைய பேர் வந்து மயக்கமடைஞ்சு விழுந்தாங்க, சில பேர் வந்து விழுந்தாங்க. சோ அந்த மாதிரியான நேரத்தில் அவசர உதவி ஆம்புலன்ஸ் சேவை வருவதற்கு கூட்டத்தில் வருவதா இருந்தாலும் அது கட்டாயம். எஸ், நீங்களும் நானும் அங்கதானே இருந்தோம். மயங்கிய சில நொடி பொழுதுகள்லயே அங்க நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் இருந்தாங்க. நம்ம மருத்துவமனை வந்து அதுல பேர் போனது. எப்படி மாநாடு, எப்படி கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கு, இப்படிதான் நடத்த வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டே தாவேக்கதான். திக்கெட்டும் திசையட்டும் மருத்துவ அவசர ஊர்த்திகள் நாங்களே வச்சிருந்தோம், மருத்துவ உதவியாளர்கள் வச்சிருந்தோம், மருத்துவர்கள் இருந்தாங்க. சில நொடி பொழுதுகளில் அந்த சகோதரிகளுக்கு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக முதலுதவி தரப்பட்டது, இனியும் தரப்படும். கூட்டத்திலிருந்து யாரேனும் அந்த 108க்கு வந்து போன் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு உயிர் போனாலும் அது வந்து அரசு மேலதான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதனால அவர்களுடைய அந்த சேவை வந்து ஆம்புலன்ஸ் சேவை என்பது உடனடியாக வழங்கக்கூடிய ஒன்றுதானே. அதை விமர்சனம் பண்றது நாம விமர்சனம் பண்ணல. இன்ஃபேக்ட் அந்த ஆம்புலன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த ஆம்புலன்ஸ் அங்க இருந்து உடனடியாக வழிவிடப்பட்டு, உங்க ட்ரோன் ஷாட்ல தானே காமிச்சிங்க, உடனடியாக வழிவிடப்பட்டு அது மிக நேர்த்தியாக, அதிகபட்சம் ஒரு 15-10 செகண்ட் இருக்கும், அவ்வளவு வேகமா எங்கேயுமே போனதில்ல. அது ஏதோ காலியான ரோட்ல போவதை போல அந்த மக்கள் கடலுக்கு நடுவில், அதுக்கு பொதுமக்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அந்த புரிதலுக்கும் நன்றி. இனி வரும் காலங்களிலும் இன்னும் நம்ம தலைமை காட்டக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை நிர்வாகிகள் பின்பற்ற வேண்டும். பொதுமக்களும் அவங்களுடைய அன்பு எங்களுக்கு புரியுது, இன்னும் வேகமாக தலைவர்கள் செல்வதற்கு அவர்கள் வந்து அந்த அன்போடு அனுமதிக்க வேண்டுங்கிறதை கேட்டுக்கொள்கிறோம். தந்தை பெரியார் வாழ்க, அவரின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.